ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? பட் இன்றைக்கி செய்ய போகிற தோசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி தோசை மாவு இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாம் தான் சால்ட் வந்து சேர்த்துக்கணும். அதில் உப்பு இருக்காது, ஸோ நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துப்போம். ஏன்னா தோசை ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வரும்ல, அதுக்காக. நாங்களே பச்சரிசி மாவு அரைச்சி வச்சிடணும். ஸோ அந்த மாவு அப்படியே மேலே போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ தோசை தான் செய்ய போகிறோம். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம எல்லோரும் எது மாதிரி தோசை செய்வோம், நல்லா ரவுண்டு ஷேப்பில் தோசை செய்வோம். பட் இன்றைக்கி நாங்கள் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார் தோசை அது மாதிரிலாம் செய்ய போகிறோம். இது எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னா, பெரியவங்க யூஸ்வலாக அந்த ரவுண்ட் ரவுண்டாக தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. பட் குட்டி பசங்கள்லாம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பசங்களுக்கெலாம் நாங்கள் செய்கிற மாதிரி ஸ்டார் தோசை, ஆல்ஃபபெட்ஸ் தோசை, 1 2 3 தோசை அது மாதிரிலாம் சுட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன குட்டி பசங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இது மாதிரி ஸ்பெஷல் தோசை நல்லா டிசைனாக சூப்பராக செய்யுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். இங்கே தோசை மாவு ரெடி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இல்லை, சில்ட்ரன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் ஸ்டார் தோசை வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம் பாருங்கள். ஸ்டாரு வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஸோ சில்ட்ரன்ஸுக்கெலாம் நம்ம வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி அதே ரவுண்டை போட்டு போட்டு கொடுக்குறத விட்டுட்டு இது மாதிரி டிசைனாக செஞ்சு கொடுங்க. இது மாதிரி சொல்லுங்கள், உங்களுக்காக ஸ்டார் தோசை இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கோம், வந்து சாப்பிடுங்க அப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு ஆசையாக, குழந்தைங்க தானே ஜாலியாக சாப்பிட்டு வருவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் சப்போஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, பெரியவங்களாகிட்டாங்க, எல்கேஜி படிக்கிற பசங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருனா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் குட்டி குட்டி பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரே தோசை மாவு தான், அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக டிசைனாக வேறு மாதிரி ஷேப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தா சில்ட்ரன்ஸ் ஆசையாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் அனுப்பிச்சி விடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாங்கள் செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் தோசை செஞ்சு காமிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் பர்ஃபெக்டாக நான் ஸ்டார் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யும்போதே நல்லா இன்னும் பர்ஃபெக்டான ஷேப்பில். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து இது மாதிரி குட்டி பசங்களுக்குலாம் இது மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கும்போதே ஜாலி ஸ்டார் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு போர் அடிக்காது. எப்போவுமே நம்ம செய்கிற மாதிரியே ரவுண்ட்லேயே செஞ்சு கொடுத்துருந்தோன்னா ஒரு மாதிரி போரிங்க வேணான்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட ஸ்பெஷலாக தக்காளி சட்னி, சாம்பார்,
இல்லை உடச்சக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, அது மாதிரி எதனா சட்னி வகைகள் வச்சு கொடுத்தாலும் இன்னும் நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் நாங்கள் இந்த ஐடியா தான் கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் பெஸ்ட்டாக. ஸோ ஒரு ஷேப்பில் நாங்கள் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இப்போ ஏ தோசை வந்து போட போகிறோம். ஆல்ஃபபெட்ஸ் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள், அது மாதிரி. அவ்வளோதான். இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏ வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் போதே இன்னும் பர்ஃபெக்டான ABCD அது மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். சூப்பர், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஏ. ஓகே, இது மாதிரி அழகாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் ரெடி பண்ணி சுட சுட நல்லா மொறு மொறுன்னு கொடுங்க, அழகாக சாப்பிட்ருவாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 1 2 3 தோசை, அப்புறம் ABCD தோசை, நிலா தோசை, தோசை, இது மாதிரி எந்த தோசை வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்க்க யூ மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இது நிலா. இது நிலா தோசைன்னு சொல்லுங்க. வானத்தில் நைட்டில் இருக்குமே அந்த நிலா, மூன், MOON, மூன். அப்படி எங்களோட மூணு எப்படி இருக்குது பாருங்கள், நாங்கள் டிசைன் பண்ணது. இது பார்க்க மூணு மாதிரியும் இருக்குது, யூ மாதிரியும் இருக்குது, சி மாதிரி இருக்குது. கரெக்டாக? பட் நாங்கள் இன்றைக்கி நிலாவை தான் வரைஞ்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீலா இது குட்டி பேபி தோசை. ஓகேங்களா, பெருசாக வராது, சின்ன ரவுண்டாக தான் வரும். ஸோ அது மாதிரி சொல்லி கூட நம்ம சில்ட்ரன்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி நீங்களே ஏதாச்சும் டிசைன்ஸ்லாம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அது மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு தோசை ரெசிபிலாம் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குட்டி பேபி தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ஹார்ட் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஹார்ட்டு? ஓகே, இந்த நாங்கள் டிசைனாக இன்றைக்கி சுட்ட தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் இன்றைக்கி நாங்கள் சுட்ட அழகழகான தோசையை பற்றி நீங்கள் என்ன நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக ஹார்ட் தோசை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா?
சுற்றி லைட்டாக ஆயிலாம் விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு டேஸ்டியாக வரும். இது கம்பு மட்டும் தான் மிஸ்ஸிங், பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் செய்யும்போதே ஹார்ட்டுக்கு அம்பெல்லாம் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ஹாட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டிசைனாக தோசை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.